வாட்டர் பாக்கெட், வாட்டர் பாட்டில், கோழி பிரியாணி அப்படின்னு குமுறு குமுறு கவனிச்சாலும் கூட்டம் சேர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு அரசியல்வாதிகளையே அல்லாட விடுற திருவாளர் பொதுஜனம். அதுவே நடிகைகள் அப்படின்னாக்கா நார் நாரா கிழிஞ்சாலும் சரி, கிட்ட போய் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி கூட்டம் கூட்டமா குவியறது தான் கோலிவுட்டோட லாபக்கேடே. அதுலயும் சமீபத்துல ஒரு ஊருக்கு நகை கடை திறக்க போன நயன்தாராவுக்கு குவிஞ்ச கூட்டம் இருக்கே அப்பா, வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய தருணம். ஒருத்தரை ஒருத்தர் நசுக்கி தள்ளிக்கிட்டு நிக்காம வீட்டுல இருக்கிற அண்டா குண்டாலாம் நசுங்கி போற அளவுக்கு முண்டி அடிச்சாங்க. அந்த கூட்டத்தை பார்த்த நாள்ல இருந்தே தேசிய கட்சிகளும் சரி, திராவிட கட்சிகளும் சரி, நயன்தாரா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களுக்கா தெரியாது, பட்டும் படாம தொட்டும் தொடாம நழுவி வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நயன்தாராவே அதிமுக கொடிகள் சூழ அம்மாவோட பெயர் பொறிச்ச ஒரு விழாவில் கலந்துக்க போயிருந்தா எப்படி? நயன்தாராவோட மனசு அதிமுக பக்கம் சாயுது அப்படின்னு தானே அர்த்தம். எஸ், தன்னோட படம் சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கோ நிகழ்ச்சிகளுக்கோ கூட போறதை தவிர்த்து வர நயன்தாரா சென்னையில் நடந்த அம்மா ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பு நடத்திய விழாவில் கலந்து கொண்டது தான் எல்லாரையும் வியப்பில் அழுத்தியிருக்கு. அம்மா அவார்ட்ஸ் அப்படின்னு முதல்வரோட பெயரில் வழங்கப்பட்ட கேடயங்களை புன்சிரிப்போட நயன்தாரா வழங்க புதுவித மலர்ச்சியோட அதை வாங்கிக்கிட்டாங்க வீரர்கள்லாம். பின் குறிப்பு: இந்த விழாவில் கலந்து கொள்ள நயா பைசா வாங்கலையா நம்ம நயன்தாரா.